வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வித்துவேஷனம். இந்த வித்துவேஷனம் அப்படின்னா ஒரு ஆணையும் பெண்ணையும் பிரிக்கக்கூடிய முறை தான் வித்துவேஷனம். அது தவறான வழிகளுக்கு போகிற ஆண் பெண்ணாக இருக்கலாம், இல்லாட்டி பெற்றவங்க பேச்சை கேட்காம இந்த காதலிச்சிட்ருக்கவங்களா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நபர்களை ஒரு ஆணையும் பெண்ணையும் பிரிக்கலாம், அதுதான் வித்துவேஷனம். இதை இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கிறவங்களையும் இந்த முறையை வச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் தவறு. இதை எப்படி மிக எளிய முறையில் பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த முறையை தாராளமாக நீங்கள் சோதித்து பாருங்கள். இதனால் அப்படின்னா இந்த முறையானது ரொம்ப எளிய முறை தான். ஆரம்ப காலகட்டத்தில் நான் மாந்திரிக பயிற்சியில் இருக்கும்போது குரு ஒரு ஓலைச்சுவடி கொடுத்தாரு. அந்த சுவடியில் தூமாவதி சுவடி, அது பிரிவுக்காவைய, அதிலேருந்து நம்ம அதை பண்ணி பார்த்தோம். ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தெரியுது. இந்த முறையானது நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இதற்கு நாட்டு எலும்புச்சங்கனி வேணும். சரிங்களா? மரத்துலேருந்து நீங்களாகவே பறிங்க, அப்படின்னா கடையிலலாம் வாங்காதீங்க. மரத்துலேருந்து நீங்களாகவே ஒரு எலும்புச்சங்கனியை வாங்கிட்டு அதை பறிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ரெண்டாக அறுத்துருங்க. ரெண்டாக அறுத்ததுக்கப்புறம் அந்த சாரெல்லாம் நல்லா நீங்கள் பிழிஞ்சு விட்டுறணும். சரிங்களா? பிழிஞ்சு விட்டுறணும். இதற்கு ஒரு 2 பொருள், ஒரு ரொம்ப முக்கியமான பொருள் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, கரும்பன்றி. சரிங்களா? கரும்பன்றியோட பல்லு, கரும்பன்றியோட பல்லு 2 வேணும். கழுதையோட சாணம். சரிங்களா? கழுதையோட சாணம். அந்த கரும்பன்றி 2 பல்லு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனித்தனியாக பிரித்து சம்மந்தப்பட்ட நபர்களோட ஆண் பெண்ணோட முடியை நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அந்த கரும்பன்றியோட பல்லு நல்லா சுற்றி அந்த கழுதையோட சாணத்தில் உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணும். சரிங்களா? உருண்டையாக பிடிச்சி அந்த எலுமிச்சங்கனி, நான் சொன்னேன் இல்லையா, எலுமிச்சங்கனியை தலைகளை திருப்பிக்கோங்க. சரிங்களா? 2 தோல் ஒட்டி இருக்கணும். இந்த சைடு இந்த சைடும் ஓப்பனில் இருக்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சாணத்தை நீங்கள் வச்சு கருப்பு கலர் நூலால் நல்லா சுற்றுங்க. சரிங்களா? கொஞ்சம் கூட வெளியிலேருந்து பார்க்க தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு கருப்பு கலர் நூலால் நீங்கள் சுற்றலாம். சுற்றிட்டு தூமாவதி மந்திரம். சரிங்களா? இந்த பிரிவிற்கான தூமாவதி மந்திரத்தை 10,008 உரு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதை 10 நாள்லேயும் கொடுக்கலாம், 1 நாள்லேயும் கொடுக்கலாம், 5 நாள்லேயும் கொடுக்கலாம். சரிங்களா? அது உங்களோட பிராணசக்தியை பொறுத்து அமையும். சரிங்களா? ஒரு 10,008 உரு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு 30-40 வருஷம் பழமையான வேப்ப மரத்தில் வடக்கு திசையாக பார்த்து அடியில் ஹோல்ஸ் போட்டு நல்லா இந்த இதை அடைச்சிட்டு சாணத்தை வச்சு பூசிட்டு தெரியாத மாதிரி வந்துடுங்க. சரிங்களா? இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா, இந்த முறையை நீங்கள் பண்ணுறது அமாவாசை முடிஞ்சு மறுநாள் பாட்டி மேலே தான் இந்த முறையை நீங்கள் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் மந்திர ஊரு கொடுத்துட்டு எப்போ வேணால் நீங்கள் இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் நீங்கள் இந்த இதை புதைக்கலாம். இப்படி புதைச்சிட்டிங்க அப்படின்னா, எந்த ஆண் பெண்ணோட முடி அங்கே இருக்கோ குறிப்பிட்ட நாள்லேயே அவங்க பிரிவாங்க. சரிங்களா? இதில் ஒரே ஒரு விதி இருக்குது. அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா பிரிகிறதுக்கு லேட் ஆகும். சரிங்களா? இது மட்டும் கிடையாது, மாந்திரிகத்துலேயும் எந்த ஒரு மாரணமும் எடுத்தாலும் சரி, எதாக எடுத்தாலும் சரி, நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாலும் பலிக்காது. சரிங்களா? இல்லை நேரம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா ஒரே அடியில் ஆளை தட்டி விட்டு வந்துடும். சரிங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த கருப்பு கலர் நூலை நீங்கள் சுற்றும் போது அந்த எலுமிச்சங்கனி 2 சைடையும் சண்டாலக்கரு, தூமக்கரு, கருமையி இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு நல்லா சுற்றி வேப்ப மரத்தில் வச்சிங்க அப்படின்னா அடித்து நொறுக்கி தள்ளி விட்டுரும். சரிங்களா? இன்னும் வேகணும், பட்டு பயங்கரமாக இருக்கும். தாராளமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாந்திரிகன்ட்ட இந்த மை வாங்கி நீங்களே இதை நீங்கள் தொழிலாக கூட இந்த இதை பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு 48 நாளில் பிரியிற ஒரு 10 நாளில் பிரிஞ்சிருவாங்க. சரிங்களா? இந்த முறையை ஏதோ அப்பாவி ஆண் பெண் மேலே தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஏன்னா அதை சொன்ன கர்மா எனக்கும் சேரும். நியாயமான விஷயத்திற்கு இந்த முறையை கையில் எடுத்து பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் பயனுள்ள தகவலாக இருக்கட்டும். மீண்டும் அடுத்த காணொளியில்